பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். முகநூல் சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரசியல் களம், அரசியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். குறிப்பாக எனது இலங்கை திருநாட்டிலே பிரதேச சபை தேர்தல் வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி இடம்பெற இருக்கிறது. அதனை ஒட்டிய ஒரு நேர்காணலாக இந்த நேர்காணல் அமைய இருக்கிறது. குறிப்பாக சம்மாந்துறை பிரதேச சபையிலே பல கட்சிகள், பல சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுகின்றன. அந்த அடிப்படையில் மாம்பழ சின்னம் சுயேட்சை குழு ஒன்றில் போட்டியிடுகின்ற எமது அன்புக்கு மதிப்புக்கும் உரிய நாஃபிர் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபக தலைவராக இருக்கின்ற ECM கம்பெனி நிறுவனத்துடைய ஸ்தாபகர், எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய UK நாஃபிர் சார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவரிடம் நாங்கள் மக்கள் சார்ந்த பல கேள்விகளை இன்றைய தினம் கேட்க இருக்கின்றோம். உங்களது கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸ் வழியாக அனுப்புங்கள், அதனையும் நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தாருஸ் ஸஃபா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனது சகோதர சகோதரிகள், நண்பர்கள், அதே போன்று ஏனைய மாணவர்கள், மாணவிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போன்று வெளிநாடுகளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எனது உறவுகள் அனைவருக்கும் ஈத் ஃபித்ர் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து நோன்பு காலமாக இருந்தது. நோன்பு முடிந்த கையோடு இப்பொழுது பிரதேச சபை தேர்தல்கள் சூடு பிடித்த ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு காலகட்டத்திலே, ஒரு பிஸியான காலகட்டத்தில் எங்களுக்கும் நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்கு நன்றிகளை முதற்கொண்டு சொல்லிக்கொண்டு, நீங்கள் இந்த சுயேட்சை குழு ஒன்று மாம்பழ சின்னத்திலே நீங்கள் போட்டியிடுகின்றீர்கள், 5ஆம் வட்டாரத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக இந்த மாம்பழ சின்னத்துக்கு நீங்கள் 21 நபர்களை, 23 பேரை தெரிவு செய்திருக்கின்றீர்கள் 10 வட்டாரங்களுக்கு. இந்த 23 நபர்களையும் எந்த அடிப்படையில் நீங்கள் தெரிவு செய்திருக்கின்றீர்கள்? நிச்சயமாக சம்மாந்துறை பிரதேச சபையில் 10 வட்டாரங்களில் குறிப்பாக 12 உறுப்பினர்கள் வட்டார ரீதியாகவும் ஏனைய 11 உறுப்பினர்கள் பட்டியலூடாகவும் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் லிஸ்ட்டை நாங்கள் தயாரித்து அனுப்பியிருக்கின்றோம். இவர்களை நாங்கள் எங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் விளம்பரம் செய்யாமலே கிட்டத்தட்ட 69 பேர் எங்களுக்கு விண்ணப்பித்திருந்தார்கள். இந்த 69 பேரில் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள் குறிப்பாக சமூக சேவையை மையமாக வைத்துக்கொண்டு செயல்படக்கூடியவர்களை மட்டும்தான் நாங்கள் தெரிவு செய்திருந்தோம். ஆனால் அவர்களுடைய கல்வியை நாங்கள் பார்க்கவில்லை. அதே போன்று அவர்களுடைய பொருளாதார வைபாகங்களை நாங்கள் பார்க்கவில்லை. நாங்கள் பார்த்ததெல்லாம் ஒரே ஒரு விடயம், மக்களுக்கு மக்களோடு இவர்கள் எவ்வாறு அணுகக்கூடிய முறையை நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் நான் அந்த வேட்பாளர்களை நான் தெரிவு செய்திருந்தேன். குறிப்பாக ஓரிரு வேட்பாளர்கள் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் என்னை மீறி ஒரு சிலரை நாங்கள் அந்த பட்டியல் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இவர்களை நாங்கள் இவர்களுக்கு பதிலாக வேறு நபர்களையும் நாங்கள் பட்டியலிட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிரே வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் சமூக சேவையை கடந்த 3 தசாப்த காலத்துக்கு மேலாக நாங்கள் சமூக சேவையை செய்து கொண்டு வருகின்றோம். அதில் எங்களோடு பக்கபலமாக இருந்தவர்களை நாங்கள் களத்தில் இறக்கியிருக்கின்றோம். அந்த வகையில் எதிரே வருகின்ற காலங்களில் நாங்கள் சமூக சேவை செய்ய முற்படுகின்ற போது அரசியல் எங்கள் சமூக சேவையில் ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் இந்த அரசியலை நோக்குகின்றபடியினால் எங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக கரைபடியாத உள்ளங்களாக இருக்கின்றபடியினால் இன்ஷா அல்லாஹ் நல்ல வேட்பாளர்களை நாங்கள் சம்மாந்துறை பிரதேச சபையில் களம் இறக்கின்றோம். ஆனால் அதிகப்படியான வாக்காளர்கள் எங்கள் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள். எங்கள் வேட்பாளர்களை மையம் வைத்து வாக்களிக்க மாட்டார்கள், மாம்பழ சின்னத்துக்கே வாக்களிப்பார்கள். இது இந்த சம்மாந்துறை பிரதேசத்தில் உள்ள மக்கள் என் மீது வைத்துக் கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சொன்னீர்கள் இந்த மாம்பழ சின்னத்துக்குத்தான் வாக்களிப்பார்கள், வேட்பாளர்களை தவிர்த்து என்கின்ற ஒரு விடயமாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். குறிப்பாக இந்த வட்டார தேர்தல் என்று வருகின்ற பொழுது இந்த வட்டாரத்திலே அந்த 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 வட்டாரத்துக்குள்ளே இருக்கின்றவர்
ஒரு பிரபல்யம் அல்லது ஒரு அனைவராலும் அறிந்தவராக இருக்க வேண்டும். அவ்வாறானவர்களை நீங்கள் இந்த பட்டியலில் இட்டிருக்கின்றீர்களா? இல்லை, நாங்கள் களமிறக்கியிருக்கின்ற வேட்பாளர்கள் சமூக சேவையை மையமாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் களமிறக்கியிருக்கின்றோம். நாங்கள் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், தேர்தல்கள் வருகின்ற போது சில அரசியல் கட்சிகள் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி களத்துக்கு வருவார்கள். சீசனுக்கு வார மாதிரி களத்துக்கு வருவார்கள். அவர்கள் களத்துக்கு வருகின்ற போது பிசினஸ் யார் அதிகமாக செலவழிக்கக்கூடியவர்கள், யார் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் பிசினஸ் வியாபார ரீதியாக ஆக்களை தெரிவு செய்வார்கள். நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை. நாங்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் 23 பேரும் ஒரு வட்டாரம் தான். எங்களிடம் போட்டியிடக்கூடியவர்கள் 23 பேரும் ஒரு வட்டாரம் தான். எங்களுக்கு XYZ வட்டாரம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இது மாம்பழத்தை நாங்கள் வெல்ல வைக்க வேண்டும். மாம்பழத்தை வெல்ல வைத்ததுக்கு பிற்பாடு அந்த சபைக்கு யாரை தகுதியானவர்களை நாங்கள் அந்த சபைக்கு நாங்கள் கொண்டு வருவோம். ஆனால் எங்களோடு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நாங்கள் எந்த நேரத்திலும் தனது பதவியை ரிசைன் பண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றவர்கள். நாங்கள் மற்ற கட்சிகளை போன்று பதவி ஆசை குறித்தவர்கள் எங்களோடு இல்லை. அந்த அடிப்படையில் 23 பேர் மட்டுமல்ல, எங்கள் பட்டியலில் நாங்கள் 23 பேர் களத்தில் போட்டாலும் இவர்களுக்கு மாற்றாக இன்னும் 23 பேர் களத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் ஒரு சுயாதீனமாக ஒரு அமைப்பாக களமிறங்கியிருக்கின்றபடியினால் நாங்கள் எதிர்வருகின்ற தேர்தலில் யார் மக்களோடு மக்களாக இருந்து அந்த களப்பணியை செய்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக நாங்கள் அந்த களத்துக்கு நாங்கள் கொண்டு வருவோம். மற்ற ஏனையவர்களை அடுத்தடுத்த கட்டங்களில் நாங்கள் அது கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும். இந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய வினாக்களை இந்த வட்டார ரீதியாக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என்பதை தவிர்த்துவிட்டு நீங்கள் பொதுவாக சம்மாந்திர பிரதேசத்தில் எவ்வாறு அந்த தேர்தல் யுக்திகளை நாங்கள் கையாள போகின்றோம் என்பதை பற்றி இந்த மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்கட்சிகளும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று எதிர்கட்சிகளுக்கு பயம் ஏற்பட்டிருக்கின்றது. முதலாவது பயம், நாங்கள் நொமினேஷன் தாக்கல் செய்த போதே அவர்களுக்கு பயம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் நாங்கள் நொமினேஷன் பாடம் கொடுத்த அண்டை எங்களுக்கு எதிராக 10க்கும் மேற்பட்ட இவர்கள் ஆட்சேபனைகள் தெரிவித்தார்கள். இருந்தும் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் முதல் அண்டை நாங்கள் வென்று விட்டோம். இரண்டாவது வெற்றி எங்களுக்கு எங்கள் சின்னத்தை கூட மாற்று அணியினர் பெறுவதற்கு முயற்சித்தார்கள். அது கூட நாங்கள் வென்றிருக்கின்றோம். எனவேதான் இந்த நாவீர் ஃபவுண்டேஷன் கடந்த 3 தசாப்தத்துக்கு மேலாக இந்த பிராந்தியத்தில், குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் மட்டுமல்ல, கிழக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல, குறிப்பாக சகல இடங்களிலும் பல சேவைகள் செய்தாலும் அளவுக்கு அதிகமான சில வேலை திட்டங்களை இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நாங்கள் அதிகப்படியான சேவைகள் செய்திருக்கின்றோம். நாங்கள் மாட்டுக் கட்சியில் வியாபாரம் செய்வர்கள் போன்று நாங்கள் இந்த தேர்தலில் தேர்தல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட சுற்றுச்சூழல்களின் அடிப்படையில் சட்ட விதிகளை நாங்கள் மதித்து நாங்கள் தேர்தல் செய்யக்கூடிய ஒரு அறிஞராக நாங்கள் இருக்கின்றோம். எங்களிடம் நாங்கள் வியாபாரம் செய்ய விரைவில்லை, போட்டி விரைவில் எங்கள் மக்கள் எங்கள் மனதில் மாம்பழம் பதியப்பட்டிருக்கின்றது. என்னுடைய பெயரை மக்கள் உச்சரிக்கின்ற போது நிச்சயமாக வாக்குப்பலம் அதிகமாக காணப்படும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவேதான் அந்த சம்மாந்திர பிரதேசத்தில் குறிப்பாக நான் இன்று உங்கள் இடத்துக்கு வருகின்றதுக்கு ஒரு 10 நிமிடங்கள் முதல் குறிப்பாக 2 மணித்தியாலம் நான் 3ஆம் வட்டாரம், அதே போன்று 6ஆம் வட்டாரம், அதே போன்று வீரமுனை வட்டாரம், அதே போன்று 5ஆம் வட்டாரம் போன்ற பல்வேறு பிரதேசங்களுக்கு நான் விஜயம் செய்திருந்தேன். அளவுக்கு அதிகமான மக்கள் என்னை கண்டு கூடினார்கள், தனது ஆதரவை தெரிவித்தார்கள். நாங்கள் இந்த முறை கடந்த காலங்களில் எங்களுக்கு ஏமாற்று வழிகளை நாங்கள் விரச வேண்டும் என்று எங்களை உறுதி அளித்திருக்கின்றார்கள். இதை மக்களுக்கு தெரியும், இந்த மக்களுக்கு யார் சேவை செய்கின்றார்கள் என்று. ஆனால் எங்களிடம் திட்டம் இருக்கின்றது. நாங்கள் தேர்தலுக்காக வேண்டி சொல்லிவிட்டு போவவர்கள், நாங்கள் செயல் வடிவில் காட்டக்கூடியவர்கள். இது மக்களுக்கு தெரியும், நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம். எனவேதான் எதிரே வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இன்ஷா அல்லாஹ் நாவீர் ஃபவுண்டேஷன் சம்மாந்துறை பிரதேச சபையை கைப்பற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் குறைந்தது 2000 பேருக்காக உள்ளூரில் சுயதொழில் வாய்ப்பு ஊடாக தொழில் வாய்ப்புகளை நாங்கள் வழங்கி வறுமையை குறைப்பதற்கு முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம். எனவேதான் இதிலிருந்து உங்களுடைய வினாக்களை நீங்கள் கேட்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலே நீங்கள் சொன்னது போன்று சம்மாந்துறை பிரதேசத்தை பொறுத்தவரையிலே 10 வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டு இந்த தேர்தல் நடக்கின்றது. ஆனால் நீங்கள் சொன்னது போன்று வட்டாரத்தை முற்படுத்தாமல் நீங்கள்
பொதுவாக இந்த கேள்விகளை கேட்கலாம் என்று சொன்னீர்கள். குறிப்பாக இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அதுபோல அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் போன்ற என்பிபி போன்ற பெரிய கட்சிகள் எல்லாம் இந்த சம்பந்தர பிரதேச சபைக்காக போட்டியிடுகிறது. அதற்குள்ளே பல சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுகின்றன. அதிலே முன்னணி சுயேட்சை குழுவாக முதலாம் இலக்கத்திலே மாம்பழ சின்னத்திலே நீங்கள் தலைமை தாங்குகின்ற இந்த சுயேட்சை குழு போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த முதலாம் இலக்க மாம்பழ சின்ன சுயேட்சை குழுவிலே நீங்கள் தலைவராக இருந்து போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் இந்த பிரதேச சபையை கைப்பற்றுகின்ற ஒரு இலக்கோடு முனைப்போடு நீங்கள் செயற்படுவதாக எங்களுக்கு புரிகிறது. இந்த இலக்கை நீங்கள் எவ்வாறு அடையலாம் என்று நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இலக்கு என்பது நாங்கள் தேர்தலுக்கு வருகின்றதுக்கு முதல் 3 தசாப்த காலமாக ஒரு விதமான இலக்கோடு நாங்கள் பயணிக்கின்றோம். நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளோடு நான் கைகோர்க்கவில்லை. மக்கள் தான் என்னுடைய பலம். அப்ப மக்களுக்கு என்ன தேவை என்பதை பற்றி நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன். இன்று எங்கள் சம்பந்தர பிரதேசத்தில் காணப்படக்கூடிய பாரிய பிரச்சனையாக காணப்படுவது இந்த இளைஞர்களுக்கான விளையாட்டு மைதான பிரச்சனை இருக்கின்றது. இன்று எங்கள் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு தெளிவான ஒரு மைதானம் இல்லை. அந்த மைதானத்தை யார் ஏற்படுத்தி கொடுப்பது? அந்த ஊரின் தலைமை யாரு? இன்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதே போன்று இந்த தங்கள் வேலைப்பழுக்களை முடித்துவிட்டு ஒரு சுவாத்தியமாக முறை நாங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் செய்வதற்கு, ஒரு ஓய்வெடுப்பதற்கு எந்த விதமான இடங்களும் இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான இடங்களை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அதே போன்று நாங்கள் இங்கே காணப்படுகின்ற கல்வி சுமையை குறைக்க வேண்டியிருக்கின்றது. சம்பந்தர பிரதேசத்தில் அதிகமான வறுமை கோட்டைகளுடன் படிக்கக்கூடிய திறமையான மாணவர்கள் இருக்கின்றார்கள். இன்று நிறைய பிள்ளைகள் வறுமையின் காரணமாக கல்வியை இடைநிலையில் நிறுத்திவிட்டு சில வைத்தியத்துறைக்கு போகக்கூடிய மாணவர்கள் கலைத்துறைக்கு வருகின்றார்கள். திறமை இருந்தும் அந்த துறைக்கு வருவதற்கு வருமானம் போதாமல் இருக்கின்றது. இவ்வாறான நிலைகளை நாங்கள் கருத்தில் கொண்டு எதிரே வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் மாம்பழ சின்னம் சபையை கைப்பற்றுகின்ற போது நிச்சயமாக இந்த மக்களுக்கு பிரதேச சபையின் ஊடாக, எனது சொந்த நிதியின் ஊடாக அந்த கல்விகளை நாங்கள் விருத்தி செய்ய இருக்கின்றோம். எனவேதான் நாங்கள் திட்டங்களை கொண்டு வருகின்ற போது மாற்றுக் கட்சியினர் எங்களுக்கு சவாலாக அமைய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எந்த திட்டமுமே கிடையாது. நான் இந்த பிரதேச சபையில் போட்டியிடக்கூடிய சில வேட்பாளர்களை நான் கவனித்தேன். அவர்கள் துண்டு பிரதேசங்களில் பல திட்டங்களை வெளிவைத்திருக்கின்றார்கள். இவர்களை எவ்வாறு செய்ய முடியும்? அதுக்கு எங்கிருந்து பணம் கொண்டு வருவார்கள்? முடியாது. அந்த வேட்பாளர்கள் சொல்ல தேவையில்லை. அந்த வேட்பாளர் அந்த கட்சியுடைய தலைமை சொல்லட்டும். ஏன் அவர்கள் கடந்த 2 தசாப்தத்துக்கு மேலாக இவர்கள் கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள், நாங்கள் சிங்கப்பூர் ஆக்குவோம், மலேசியா ஆக்குவோம் என்று. கடைசியாக நடந்தது ஒன்றுமில்லை. சீசனுக்கு வியாபாரத்துக்கு வருவார்கள், சீசன் முடிஞ்சா போயிடுவார்கள், அடுத்த வியாபாரத்துக்கு வருவார்கள். ஆனால் உதுமாங்கண்டு நாஃபீர் ஃபவுண்டேஷன் மாம்பழ சின்னத்தில் களமிறக்கப்பட்டிருக்கின்ற அணி என்றுமே மக்களுடைய உள்ளத்தில் இருப்பதால் மாற்று சிறிய கட்சிகள் எங்களுக்கு எந்த விதத்திலும் சவாலாக அமைய மாட்டாது என்பது என்னுடைய பார்வை, மக்களுடைய பார்வையாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த தேர்தல் சம்பந்தரை பிரதேச சபைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை எல்லா பகுதிக்கும் நீங்கள் ஒரு சேவை செய்த ஒரு சேவகனாக இருக்கின்ற நாஃபீர் ஃபவுண்டேஷன் ஊடாக நீங்கள் ஏன் சம்பந்தர பிரதேசத்தில் மாத்திரம் உங்களது இலக்காக முறை இருக்கிறது? இல்லை, நிச்சயமாக நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை பதிவதற்கு நாங்கள் எத்தனைத்து அதுக்கான பதிவதற்குரிய சகல ஆவணங்களையும் நாங்கள் சமர்ப்பித்து இருக்கின்றோம். குறிப்பாக எங்களுக்கு பதியப்பட்ட கட்சியுடைய அங்கீகாரம் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. அவ்வாறு கிடைக்கப்பட்டிருந்தால் நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் சகல இடங்களிலும் இன்ஷா அல்லாஹ் தேர்தலில் போட்டியிட்டிருப்போம். ஆனால் துரதிர்ஷ்டவசம் இந்த முறை எங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய கட்சியை சின்னமாக நாங்கள் கொடுக்கப்பட்ட மாம்பழ சின்னத்தில் எங்களுக்கு சுழற்சியாக போட்டியிடுகின்ற போது எங்களுக்கு சம்மாந்திர பிரதேசத்தில் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே மற்ற ஏனைய இடங்களில் நாங்கள் எங்களுக்கு சார்பான சில அரசியல் கட்சிகளுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் மிக விரைவில் அறிவிக்க இருக்கின்றோம். எனவே சம்மாந்துறையில் நிச்சயமாக நாங்கள் 100% எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். ஆனால் எங்களுடைய
மாம்பழ சின்னத்தை ரோட்டுகளில் யாரும் பார்க்க மாட்டார்கள். நீங்கள் வீதிகள் போய்கொண்டிருக்கும் போது எங்களுடைய சின்னங்களை யாரும் பார்க்க முடியாது. வீதிகளில் இருக்க மாட்டாது. நாங்கள் வீதிகளில் ஒட்டப்படக்கூடிய சின்னங்கள் அல்ல, வீட்டுகளில் இருக்கக்கூடிய சின்னம். 3 கனிகளில் முதல் கனியாக இருக்கக்கூடிய அந்த மாம்பழ சின்னம் வீட்டில் இருக்க வேண்டும், அது ரோட்டில் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் எதிரே வருகின்ற சம்மாந்துறை பிரதேச சபையை நாவிர் பவுண்டேஷன் சார்பிலான சுயேட்சைக்குழு ஒன்று மாம்பழ சின்னம் 100% கைப்பற்றும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு வீட்டிலும் அந்த மாம்பழத்தை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் சொல்வது போன்று இந்த சம்மாந்திர பிரதேச சபையை நாவிர் பவுண்டேஷன் அதாவது சுயேட்சைக்குழு ஒன்று மாம்பழ சின்னம் கைப்பற்றும் பொழுது நீங்கள் பல திட்டங்களை வைத்திருக்கின்றீர்கள். அதிலே கல்வி திட்டம், மக்களுடைய சேவை நலன் திட்டம், இவ்வாறு பல திட்டங்கள் இருக்கிறது. இதனூடாக நீங்கள் மக்களை நாங்கள் இந்த சமாந்திர பிரதேச சபையை வளப்படுத்தலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே இந்த பிரதேச சபைகளை ஆட்சி செய்த அரசியல் கட்சிகள் பல இருக்கிறது. அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் சில அவர்களால் மறுக்கப்பட்டிருந்தாலும் சில செய்யப்பட்டிருந்தாலும் இவ்வாறு பல இருக்கின்ற பொழுது நீங்கள் உங்களது விஞ்ஞாபனத்தின் ஊடாக எவ்வாறான பொறிமுறையை நீங்கள் கொண்டு வர இருக்கின்றீர்கள்? இல்லை, நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், பிரதேச சபை என்று சொன்னால் கடந்த காலங்களில் இந்த பிரதேச சபையை ஆட்சி செய்தவர்கள் எவ்வாறான வேலை திட்டங்களை கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால், அந்த குப்பை அள்ளுவதும் லைட் போடுறது மட்டும்தான் அந்த பிரதேச சபையுடைய இந்த செயல் திட்டமாக பிரதான செயல் திட்டமாக இருந்தது காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த பிரதேச சபையில் இருக்கக்கூடிய அந்த பிரதேச சபை என்ன என்பதை பற்றி கடந்த காலங்களில் இருந்தவர்களுக்கு அறியாமையாக காணப்பட்டது. ஆனால் அந்த பிரதேச சபை என்பது அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் நாவிர் பவுண்டேஷனுடைய இலக்கு. அப்ப உள்ளூரில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி மாற்றீடு செய்ய வேண்டுமாக இருந்தால் இதுக்கு தேவையான நிதிகளை எங்களுடைய தற்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளோடு சரியான உறவை நாங்கள் பேணி அவர்களுடைய ஆலோசனையோடு அவர்களுடைய இந்த அனுமதியோடு நாங்கள் வெளிநாடுகளில் உள்ள எங்களுடைய நிதி வழங்கக்கூடியவர்களோடு நாங்கள் நாடி அந்த நிதியை பெற்றுக்கொண்டு எங்களுடைய சபையை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் எங்களிடம் காணப்படுகின்றது. ஆகவே எங்களிடம் சபை கிடைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த விடயத்தை எங்களது சம்பந்த பிரதேசத்தில் உள்ள கல்விமான்கள், ஆசிரியர்கள், புத்திஜீவிகள், அதே போன்று அரச உத்தியோகத்தர்கள், தபால் வாக்கு அளிக்கக்கூடிய என்னுடைய அரச உத்தியோகத்தர்கள் எல்லோரும் நன்றாக சிந்திக்க வேண்டும். ஒரு வேலை திட்டத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் முதல் அந்த வேலை திட்டத்துக்கான நிதி தேவைப்படும். அந்த நிதியை எவ்வாறு கொண்டு வருவது, ஒரு பட்ஜெட்டை எவ்வாறு தயாரிப்பது, அதுக்கான துண்டு விழக்கூடிய தொகையை எவ்வாறு நாங்கள் அதை குறை மதிப்பீடு செய்வது என்பதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இல்லாமல் கடந்த காலங்களில் அவர்கள் அந்த நீதிமன்றங்களூடாக கிடைக்கக்கூடிய நிதிகளையும் அதே போன்று மார்க்கெட்டில் இந்த இறைச்சி விற்கக்கூடியவர்கள் மார்க்கெட் சந்த காசுகளை நம்பியும் அது உள்ளூரில் அறவிடக்கூடிய காசை நம்பி தான் இவர்கள் பட்ஜெட்டுகளை தயாரித்தார்கள். ஆனால் நாவிர் பவுண்டேஷன் என்றுமே அதை நம்பி பட்ஜெட்டை தயாரிக்க மாட்டாது. அது நிதியை பெறக்கூடிய நிதி மூலங்களை நாங்கள் அதிகரித்து உள்ளூரில் உற்பத்திகளை அதிகரித்து அதன் ஊடாக கிடைக்கக்கூடிய வருமானங்களை மையமாக வைத்துக்கொண்டு நாங்கள் பல அபிவிருத்தி திட்டங்களையும் நாங்கள் முன்கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கின்றோம். அதன் ஊடாக இந்த பிராந்தியத்தில் தற்போது சம்மாந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உதாரணமாக நீங்கள் எடுத்து பாருங்கள், அடிப்படை செலவு குறைந்த 10% குறைக்கக்கூடிய அளவுக்கு நான் திட்டங்களை முன்வைத்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எதிரில் வருகின்ற காலங்களில் மக்கள் சபையை கையில் தருகின்ற போது அதற்குரிய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். நிச்சயமாக நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். எதிரே வருகின்ற மார்ச் மாதம் நடைபெறுகின்ற மே மாதம் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை, தபால் வாக்குகளையும் ஏனைய வாக்குகளையும் அதிகப்படியான வாக்குகளை நாங்கள் பெற்று இந்த சபையை யாருடைய தயவுமின்றி நாங்கள் இந்த சபையை அமைப்போம் என்பதில் பற்றி நான் உட்பட என்னுடைய வேட்பாளர்கள் மிக தெளிவாக உறுதியாக இருக்கின்றார்கள். நான் கடந்த காலம் படித்துக் கொண்ட பாடங்கள் இந்த தேர்தலில் நான் தெளிவான முறையில் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். எனவேதான் நாங்கள் மக்களிடம் நேருக்கு செல்லவில்லை. தேர்தல் காலம் வருகின்ற போது மக்களிடம் போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை.
ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு மாதம் மக்களோட இருக்கின்றோம், மக்களோட போய்கொண்டிருக்கின்றோம். இன்று எனது காரியாலயத்தில் ஒவ்வொரு ஜிஎஸ்சி பிரிவில் உள்ள என்னுடைய தலைவர்களை கூட்டி நான் அவர்களோடு உரையாடுகின்ற போது, நீங்கள் களத்துக்கு வர தேவையில்லை, அவர் ஆழமாக உறுதியாக என்னிடம் கூறியிருக்கின்றார். இந்த பிரதேச சபையை நாங்கள் வென்று தரவில்லை என்று சொன்னால் உங்கள் முகத்தில் நாங்கள் இதுக்கு பிறகு நாங்கள் விடமாட்டோம் என்று அந்த மாதர்களும் அந்த இளைஞர்களும் இந்த பெரியவர்களும் என்னிடம் உறுதி அளித்திருக்கின்றார்கள். எனவேதான் இன்ஷா அல்லாஹ் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உதுமாங்கண்டு நாஃபீர் களத்துக்கு வராமல் இந்த பிரதேச சபையை நாங்கள் வென்று காட்டுவோம் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் சொன்னீர்கள் அபிவிருத்தி திட்டங்களை செய்யும் பொழுது அரசாங்கத்தின் உதவியோடு தான் இந்த பணங்களை நாங்கள் இந்த அதற்குரிய அபிவிருத்தி திட்டங்களுக்குரிய நிதிகளை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னீர்கள், அவருடைய உதவியோடு. ஆனால் இந்த தேர்தலில் கூட இந்த அரசாங்கத்தை சார்ந்த கட்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறது, தேர்தல் களத்திலே இருக்கிறது. ஏன் நீங்கள் அந்த கட்சியோடு சேர்ந்து கேட்காமைக்கான காரணம் என்ன? இல்லை, நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், இந்த நாஃபீர் ஃபவுண்டேஷன் கடந்த ஒரு சுவாதீனமாக ஒரு அழகாகத்தான் நாங்கள் அரசியல் செய்து கொண்டு வருகின்றோம். இப்போது இந்த நாட்டில் உள்ள ஊழலை ஒழிக்கணும், நிர்வாகத்தை மறுசீரமைக்க வேண்டும் என்கின்ற கொள்கையோடு தற்போது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. இவர்கள் இப்போது ஆட்சிக்கு வந்து 6 மாதமாகின்றது. இவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் செய்வதற்கு. குறைந்த 2 வருடங்களாவது அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதன் பிற்பாடுதான் அவர்களுடைய சேவைகளை பற்றி நாங்கள் இருந்தாலும் நாங்கள் தனித்து எங்களுடைய நாஃபீர் ஃபவுண்டேஷனுக்கு எத்தனை ஆயிரம் வாக்கு இருக்கின்றது என்பதை பற்றி சர்வதேசத்துக்கும் தேசியத்துக்கும் நாங்கள் நிரூபிக்க வேண்டியிருக்கின்றது. இதைத்தான் சிறுபான்மை கட்சியுடைய தலைவர்கள் கூறுகின்றார்கள். முதலாவது நாஃபீர் களத்தில் இறங்கிய ஆதரவை நிரூபித்து காட்டட்டும் என்று சொல்லி, வன்னியில் இருந்து கொண்டு, கண்டியில் இருந்து கொண்டு, கொழும்பில் இருந்து கொண்டு என்னோடு சபதம் விடுவது பொருத்தமானது. நான் அம்பாறையா, அப்ப அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எனது சகோதரர்கள், எனது தாய்மார்கள், சமாந்தர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய வாக்காளர்கள் நன்றாக சிந்தித்திருக்கின்றார்கள். சீசன் வியாபாரத்துக்கு வந்து கொண்டு, சீசன் வியாபாரத்தை செய்வதற்காக வந்து கொண்டு எங்களோடு அவர்கள் தர்க்கம் புரிவதை எனது ஊர் மக்கள், எனது சம்மாந்துறை தொகுதி மக்கள், எனது சம்மாந்துறை பிரதேச சபைக்கு உட்பட்ட மக்கள் என்றுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த தேர்தலில் இவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் 10 சீட் எடுப்போம், 6 சீட் எடுப்போம், 8 சீட் எடுப்போம் என்று. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இருந்து பாருங்கள், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்கை விட மிக குறைவான வாக்குகளை இந்த சம்மாந்தர் பிரதேச சபையில் இந்த சிறுபான்மை கட்சிகள் இரண்டும் பெறவில்லை என்று சொன்னால் அடுத்தது உங்களுக்கு தெரியும் நாஃபீர் ஃபவுண்டேஷனுடைய வளர்ச்சி அடுத்த தேர்தலில் எவ்வாறு இருக்கும் என்பது. தேர்தல் என்பது வெற்றி தோல்வி சகஜம். ஆனால் இருந்தாலும் நாஃபீர் ஃபவுண்டேஷன் 3 தசாப்தத்துக்கு மேலாக மக்களோடு மக்களாக இருந்தது. இந்த தேர்தல் கேட்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது உதுமாங்கண்டு நாஃபீர் அல்ல, அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எங்கள் சம்பந்த 10 வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாதர்களும் இளைஞர்களும் தான் இதற்கு உறுதுணையாக இருந்தார்களே தவிர. ஆக இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய நாட்டம், இறைவனுடைய நாட்டம், அவர்களுடைய எண்ணம் இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக நீங்கள் அந்த பிரதேச சபையை கைப்பற்றுகின்ற ஒரு முனைப்போடு நீங்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். வல்ல இறைவன் அதனை அங்கீகரிக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு பிரதேச சபையை கைப்பற்ற வேண்டும் என 11 சீட்டுக்கு மேல், அதாவது ஆசனங்களுக்கு மேல் நீங்கள் கைப்பற்ற வேண்டும். இந்த 11 ஆசனங்கள் அல்லது அதற்கு மேல் நீங்கள் எடுப்பதற்கான யுக்திகளை எவ்வாறு கையாண்டிருக்கிறீர்கள்? நிச்சயமாக எதிரே வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் 12 ஆசனங்களை பெற வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் சில வேளை அதோட கூடுதலாகவும் கிடைக்கலாம், சில வேளை குறைவாகவும் கிடைக்கலாம். எல்லாத்தையும் அறிந்தவன் இறைவன். ஆகவே எங்களுடைய மாம்பழ சின்னம் இங்கே காணப்படக்கூடிய சம்மாந்திர பிரதேச சபை எல்லைக்குள் காணப்படக்கூடிய கிட்டத்தட்ட 20,000 குடும்பங்களுக்கும் தமிழ் முஸ்லீம் சகோதரர்களுக்கு எடுத்து செல்லப்படுகின்ற போது அதிகப்படியான வாக்குகளை எங்களால் பெற முடியும். ஏனென்று சொன்னால் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் எங்கள் அணியில் களமிறக்கப்பட்டிருப்பவர்கள் எல்லோரும் வறுமையானவர்கள், பரம் படைத்தவர்கள் அல்ல.
எல்லா வேட்பாளர்களும் வசதியற்றவர்கள். பெட்ரோல் ஓடுகின்ற மோட்டார் பைக்கில் கூட பெட்ரோல் அடிப்பதற்கு கூட வசதியற்றவர்கள், சமூக சேவையில் ஈடுபாடு உள்ளவர்கள். அவர்களைத்தான் நாங்கள் களத்தில் இறக்கி வருகிறோம். ஆனால் எல்லாம் உள்ளம் படைத்தவர்கள். ஆகவே இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும், எங்களுடைய வேட்பாளர்கள் பணம் படைத்தவர்கள் அல்ல. அடுத்தது, நான் செலவழிப்பதற்கும் இந்த தேர்தல் சட்டம் இடம் கொடுக்காமல் இருக்கின்றது. இந்த தேர்தலில் இதற்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே நாங்கள் செலவழிக்க முடியாது என்பது சட்ட விதிகள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள். இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த அடிப்படை சட்டத்தை மதிக்க வேண்டும். அந்த சட்டத்தை மீறி நாங்கள் எது விதமான செயற்பாடுகளை நாங்கள் செய்ய முடியாது. அந்த வகையில் தான் இன்ஷா அல்லாஹ் எதிரே வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் மனங்களில் உதுமாங்கண்டு நாபில் இருக்கின்றார். மக்கள் மனங்களில் மாம்பழ சின்னம் இருக்கின்றது. எனவே என்ற அளவுக்கு எங்களுடைய உறுப்பினர்கள், எங்களுடைய அங்கத்தவர்கள் வீடு வீடாக அதை எடுத்து செல்வார்கள் என்ற நம்பிக்கை தனக்கு இருக்கிறது. அவ்வாறு 190% அந்த நேரடியாக அந்த மக்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு சென்று அடைகின்ற போது எங்களுக்கு குறைந்தது 65% வாக்கு தங்களுக்கு அளிக்கப்படும். அந்த வீதம் இன்ஷா அல்லாஹ் எதிரே வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அது நிறுவனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 3 கட்சிகள் 8-8-4 என்ற ரீதியில் ஆசனங்களை பெற்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய உதவியோடு ஆட்சியை கைப்பற்றிய ஒரு கட்சி. ஆனால் இவர்கள் ஆட்சியை கைப்பற்றினாலும் இந்த சமூகத்துக்கு என்ன செய்தார்கள் என்பதை பற்றி இந்த மக்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. ஒன்றுமே செய்யவில்லை. இது நாங்கள் யாரையும் குறை கூறுவதற்கு இல்லை, இது அவர்களுக்கு தெரியாத ஒரு விடயம். ஒரு பிரதேச சபையில சேர்மன் என்ன செய்யணும் என்கிறத பற்றி அதில் இருந்த சேர்மனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தீட்ட முடியாது. என்ன ஆகவே ஒரு விடயத்தை ஒரு நிர்வாகம் நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி பூரண அறிவு இருக்க வேண்டும். அதுக்காக வேண்டி அவர்கள் அறிவு இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே உள்ள நடைமுறை என்ன என்று சொன்னால், இதற்கு முதல் உள்ள சேம என்ன செஞ்சால் அதை கொப்பி அடிக்கிறது. புதிதாக அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சிந்தனை சித்தாந்தம் இவர்களிடம் காணப்படவில்லை. ஆகவேதான் ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணம் எதிரே வருகிற இன்ஷா அல்லாஹ் சம்பந்தர பிரதேச சபையில் நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நிச்சயமாக உங்களது அணி சுயேட்சைக்குழு 1 மாம்பழ சின்னம் சம்பந்தரை பிரதேச சபையை கைப்பற்ற வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இந்த அடிப்படையில் நீங்கள் மக்களுக்காக மக்கள் நலன் சேவையை முன்வைத்து தான் இந்த தேர்தலில் நான் களமிறங்கியிருக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த மக்கள் நலன் சேவைகளில் சிலவற்றை நீங்கள் இப்பொழுது நீங்கள் பரிந்துரைத்தீர்கள். அதனூடாக மக்களுடைய கல்வி திட்டம், அதுபோல ஏனைய திட்டங்களிலே நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். இதுபோல இந்த மக்கள் நலன் சார்ந்த அல்லது மக்கள் நலம் சாராத அபிவிருத்தி திட்டங்கள் பல இருக்கிறது. அதனை எவ்வாறு நீங்கள் முன்னெடுக்க இருக்கின்றீர்கள்? குறிப்பாக நீங்கள் விளங்க வேண்டும், ஒரு அபிவிருத்தியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக பணம் வேண்டும். இன்று எங்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் புதிதாக பொறுப்பேற்றது. எங்கள் நாட்டின் நிதி பிரச்சனை இருக்கின்றது என்று எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம். ஆனால் சமாந்தர பிரதேச சபையை உதுமாங்கண்டு நாபில் தலைமையிலான ஆலோசனையின் பேரில் களமிறக்கப்பட்ட சுயேட்சைக்குழு 1 மாம்பழ சின்னம் கைப்பற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய சபை வருமானம் ஈட்டக்கூடிய பல திட்டங்களை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம். அவ்வாறு திட்டங்களை முன்வைக்கின்ற போது அதில் வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும். குறிப்பாக சம்பந்தர பிரதேச சபையில் நான் 10 வட்டாரங்களுக்கும் நேரடியாக கள விஜயம் செய்திருக்கின்றேன். அதிகமான வீதிகள் பழுதடைந்த நிலையில் காணப்படுகின்றது. பிரதான வீதிகளும் இருக்கின்றது. அதே நேரம் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட வீதிகள், குறுக்கு வீதிகள் எல்லாம் சேதமடைந்து காணப்பட்டிருக்கு, செப்பனிடப்படவில்லை. நிறைய வீதிகள் செப்பனிடப்பட வேண்டி இருக்கின்றது. இப்போ மழைக்காலம் வருகின்ற போது அந்த இடங்கள் எல்லாம் சேர்வடைந்து இருக்கின்றது. இதை ஒழுங்கான முறையில் செப்பட விட வேண்டும். அதற்கு அந்த அபிவிருத்திக்கு நாங்கள் எங்கள் வருமானத்தின் ஊடாக கிடைக்கின்ற நிதியை வைத்துக் கொண்டும் நாங்கள் செய்யலாம். அதே போன்று நாங்கள் வெளிநாடுகளில் உள்ள நிதி வழங்கக்கூடியவரை எங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் அவர்களை அணுகி
நிதிகளை கொண்டு வருகின்ற போது மத்திய அரசாங்கத்துடைய ஆலோசனை அனுமதியை பெற்று நாங்கள் நிதியை கொண்டு வாரத்துக்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பல வீதிகளை அபிவிருத்தி செய்ய இருக்கின்றோம். அதே போன்று நிறைய ஏழை குமரி பிள்ளைகள் இருக்கின்றது, வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான வீட்டு திட்டங்களை இயன்ற அளவுக்கு நான் அமைத்துக் கொடுக்கிறது திட்டமிட்டிருக்கின்றேன். அதனூடாக அவர்களுக்கு பிரதேச சபை ஊடாக நான் திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய நீயத்தோடு நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற சம்பந்த பிரதேச சபை நான் கைப்பற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எமது பிராந்தியத்தில் குறிப்பாக சம்பந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குறைந்தது ஒரு 400-450 பிள்ளைகளுக்காக திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், வீடுகளை கட்டிக் கொடுக்க வேண்டும் என்கிற உல தூய்மையோடு நான் எண்ணத்தோடு இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நிச்சயமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எனது உறவுகள் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை தனக்கு இருக்கின்றது. அவர்கள் உதவி செய்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கட்டார் எடுத்தாலும் சரிதான், துபாய் எடுத்தாலும் சரிதான், UK எடுத்தாலும் சரிதான், கனடா எடுத்தாலும் சரிதான், வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஜப்பான் எடுத்தாலும் சரிதான், அதே போல ஆஸ்திரேலியா எடுத்தாலும் சரிதான், எமது சம்மாந்துர பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சமூக சேவை செய்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நிதியை முகாமைத்துவம் செய்யக்கூடிய, அது ஒழுங்காக சென்றடைகின்றது என்பதை பற்றி ஒரு தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் சமூகம் சார்ந்த அந்த சபை இயங்குகின்ற போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எனது உறவுகள் நிச்சயமாக எங்களோடு கைகோர்த்து இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுத்து செய்யக்கூடிய நிலைக்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களுடைய உதவியோடு நான் சம்பந்த பிரதேச சபையை மிக ஒரு ஏனைய இலங்கையில் இருக்கக்கூடிய முதல் நிலை பிரதேச சபையாக உள்ளூராட்சி மன்றமாக நான் அபிவிருத்தி செய்ய முடியும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதில் இன்னொரு விடயத்தை கேட்டுவிட்டு நான் அந்த செவியை முடிக்க நினைக்கின்றேன். என்று சொன்னால் அந்த குறுகிய ஒரு கால செவியாக இருந்த ஒவ்வொரு நாங்கள் கட்டமாக இந்த செவியை நாங்கள் செய்ய இருக்கிறோம். தேர்தல் நெருங்குகின்ற பொழுது மிகவும் சூடான நிலைமை இருக்கும். அந்த நேரத்திலும் நாங்கள் அந்த செவியை வழங்க இருக்கின்றோம். உங்களுடைய வேட்பாளர் அறிமுகம் எப்போது நடக்கும், எவ்வாறு நடக்கும், எப்போது நீங்கள் அவர்களை அறிமுகம் செய்ய இருக்கின்றீர்கள்? இல்லை, நான் நிச்சயமாக உங்களிடம் கூறியிருக்கின்றேன். மற்ற கட்சிகளை போன்று நாங்கள் வியாபார அரசியல் செய்யவில்லை. எங்களுடைய 23 பேரும் அதற்கு மாற்றீடாக இன்னும் 23 பேரும் களத்தில் இருக்கின்றார்கள். எங்களுடைய எல்லோரும் மாம்பழம் தான். இவர்கள் தான் இந்த மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுகின்றார்கள் என்ற எங்களுக்கு எங்களுடைய கட்சி சார்ந்து களத்தில் இறங்குவது தேவையில்லை. அது ஏன் அவர்களுக்கு நல்லா தெரியும். மாம்பழம் என்று சொன்னால் உதுமாங்கண்டு நாஃபீர் சார், உதுமாங்கண்டு நாஃபீர் இந்த பிரதேசத்தை தெளிவான சமூக சேவை செய்யக்கூடிய பிள்ளைகளை களத்தில் போட்டியிடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. சில பிள்ளைகளை நாங்கள் தெளிவாக காட்டியிருக்கின்றோம். மக்கள் மத்தியில் இருக்கின்றது, அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்தந்த வட்டாரத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் இதை பகிரங்கமாக மேடை போட்டு படம் காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. மக்கள் உள்ளத்தில் இருக்கின்றது. எந்தெந்த வட்டாரத்தில் யார் யார் வேட்பாளர்கள் என்பதை பற்றி அந்த மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். நாங்கள் என்றுமே இவர்களை போன்று வியாபார அரசியல் செய்ய மாட்டோம், படம் காட்ட மாட்டோம். பப்படம் சொல்லி தேவையும் இல்லை. எங்களுக்கு ஆக்ஷன் செய்து காட்ட வேண்டும். நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இலட்சிய தேர்தல் முடிந்தவுடன் இப்போது அவர்கள் நடுக்க முடித்து விட்டது மாற்றுக் கட்சிக்காரர்களுக்கு. ஒவ்வொரு நாளும் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் எனது அணியில் போட்டியிடுகின்ற சில வேட்பாளர்களை நேரடியாக அணுகி பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். 23 பேரையும் அவர்கள் எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த 23 பேர் இருக்கின்றார் களத்தில். எல்லாம் வழங்க வேண்டும். ஆனால் இந்த தேர்தல் நாஃபீர் என்கின்ற ஒரு தனிநபருக்கும் ஏனைய கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு போட்டி தேர்தலாக இருக்கிறது. போட்டி தேர்தலாக இருக்கு. அது மட்டுமில்லை, மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய பிரதான வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டிருக்கின்ற 2 கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் கடைசி டைமில் உதுமாங்கண்டு நாவீரோடு கைகோர்ப்பார்கள். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். உதுமாங்கண்டு நாவீர் என்பவர் இப்போது எந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுடையும் நாங்கள் பேசவே மாட்டோம். ஆனால் இப்போது இவர்கள் எங்களுடைய வேட்பாளர்களை வீடுகளுக்கு சென்று பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாரையும் எடுக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஆனால் எங்களுடைய அடி தேர்தலுக்கு 2-3 நாளைக்கு முதல் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் என்னோடு ஒரு அணியில் இருப்பார்கள். அந்த நேரத்தில் மாம்பழத்தின் உச்ச பலத்தை, முக்கணிகளின் முதற்கனியாக இருக்கக்கூடிய அந்த மாம்பழத்தின் ருசியை அவர்கள் உணர்வார்கள். சிறிய கட்சிகளுடைய தலைமைகள் உணர்வார்கள்.
இதில் இன்னொரு விடயத்தை கேட்கணும், உங்களது பிரதான இலக்கு அல்லது உங்களது பிரதான கோஷமாக இது இருக்கிறது, நீங்கள் மக்கள் மத்தியில் எது நிறுவனம்? எங்களுடைய பிரதான நோக்கம் ஏழை மக்கள் வாழ வேண்டும். இந்த சபையை இலாபமுற்றின் சபையாக காட்ட வேண்டும். அந்த சபையில் உழைத்து வைத்து போட்டு காசை வச்சு போட்டு போறதுக்கு சபை வரவில்லை. இந்த சபையின் ஊடாக ஒரு 2000 பேருக்கு செயல் வாய்ப்புகளை எப்படி வழங்கலாம் என்கிறதை காட்டிக் கொடுக்க வேண்டும். சபை என்பது, பிரதேச சபை என்பது அதிகாரம் பொருந்திய ஒரு சபை. அந்த எல்லைக்குள் அந்த அதிகாரத்தை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை பிறர் முன்னாள் சபை தலைவர்களுக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும். முதலாவது இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது. இந்த சமந்தரை பிரதேசத்தை பொறுத்தவரையிலே, சமந்தரை தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு தொகுதி, சமந்தரை பிரதேசம் என்பது ஒரு தொகுதி, தேர்தல் தொகுதி. இந்த தேர்தல் தொகுதியிலே கடந்த 2 முறைகளாக, அதாவது இம்முறையும் அதாவது பார்லமெண்ட் உறுப்பினர் தெரிவு செய்யப்படவில்லை, சென்ற முறையும் பார்லமெண்ட் உறுப்பினர் தெரிவு செய்யப்படவில்லை. ஆனால் இருக்கின்ற எமது சிறுபான்மை கட்சிகள் இருக்கிறது, அவர்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினர் இருக்கின்றார்கள். இந்த சம்மாந்துறை பிரதேசத்துக்கு நாங்கள் ஒரு பார்லமெண்ட் பிரதிநிதியை தருவோம் என்ற கோஷத்தோடு ஒரு கட்சி வரும் பொழுது உங்கள் நிலைப்பாடு வரும்? நிச்சயமாக அது நடக்க மாட்டாது. இது தேர்தல் யுக்தி. முதலாவது அந்த அளவுக்கு சம்மாந்துறை மக்கள் மடையர்கள் அல்ல, சம்மாந்துறை மக்கள் தெளிவாக இருக்கின்றது. சரியானே? இப்ப எனக்கும் இது சம்பந்தமாக பூரண விளக்கம் இருக்கின்றது. இது இந்த தேர்தலுக்காக வேண்டி இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களை மடையனாக்குவதற்காக போடப்பட்ட ஒரு நாடகம். சரியானே? அப்ப இந்த சம்மாந்துறைக்கு எம்பி பதவியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது வர வைக்கக்கூடியவன் இந்த உதுமாங்கட்டி நாபியம். அது சகோதரர் மன்சூருக்கு அவர்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். அவ்வாறு கொடுக்கப்படும் ஒரு பட்சத்தில் கொடுக்க வேண்டுமே என்றால் இப்போது கொடுக்கலாம் தானே. சம்மாந்துறைக்கு இந்த தேசிய பட்டியல் கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த கட்சி தலைமை விரும்பி இருந்தால் இப்போது ஏன் கொடுக்க முடியாது? இப்போது கொடுப்பதால் என்ன பிரச்சனை இருக்கின்றது? இது ஒரு அரசியல், ஒரு சிந்து விளையாட்டு. ஒரு தலைமைகள் ஒரு சிந்து விளையாட்டு விளையாட்டி காட்டுகின்றது. இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், கிழக்கு மாகாணத்தில் இருக்க மக்கள் நாங்கள் இந்த மடையர்கள் என்று நினைத்து வன்னிய தலைமையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு தலைமையும் கண்டிய இந்த தலைமையும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது நாங்கள் மடையர்கள் என்று. அதெல்லாம் அந்த காலம். கடந்த பார்லமெண்ட் தேர்தலில் எமது பிராந்திய மக்கள் மிக தெளிவாக காட்டிவிட்டார்கள். கடந்த தேர்தலில் உதுமாங்கண்டி நாவில் களம் இறங்கியிருந்தால் நிச்சயமாக மயில் பறந்திருக்கும் அம்பாறைக்கு வெளியில், மரத்தினுடைய வாக்கு இருப்பு குறைந்திருக்கும். துரதிர்ஷ்டவசமாக நான் களம் இறங்க இருந்தும் எனக்கு சில நேரங்கள் போதாத காரணத்தினால் நான் களம் மறுக்கப்படவில்லை. ஆனால் சம்மாந்துறை பிரதேசத்தில் உள்ள மக்கள் சில வேளை நான் களம் இறக்கப்பட்டு ஆசனம் கிடைக்காமல் இருந்திருந்தால் என் மீது இந்த சிறிய கட்சிகளுடைய 2 வியாபாரிகளும் என் மீது பழியை சுமத்தி இருப்பார்கள். என்னால் தான் இந்த பார்லமெண்ட் பெருத்து வழங்கப்பட்டது என்று சொல்லி அதை நான் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் சம்பந்த பிரதேசத்தில் உள்ள பள்ளிவாசல் சம்மேளனங்கள் எனக்கு ஒழுங்கான ஒத்துழைப்பு தராத காரணத்தினாலேயும் நான் கடந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. இப்போது எனக்கு தேவையில்லை. இது இந்த இப்போது இருக்கக்கூடிய தேர்தலில் யாருக்கும் அவர்கள் ஒத்துழைப்பு தேவையில்லை. இது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த 10 வட்டாரத்துக்கு உள்ளது, அந்த தொகுதிக்கு உட்பட்டு, அந்த பிரதேச சபைக்கு உட்பட்ட தேர்தல். ஆகவே மக்கள் யாருக்கு விரும்பியும் வாக்களிக்கலாம். ஆனால் பார்லமெண்ட் தேர்தல் வருகின்ற போது அவ்வாறு இல்லை. மொத்தமாக அந்த நிர்வாகங்கள் பூர்ண ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும். நிச்சயமாக என்னன்னு சொன்னால் இதில் நான் உங்களோட விடையிலே ஒரு கேள்வி கேட்கலாம். சம்மாந்துறை பிரதேசம் என்பது ஒரு தேர்தல் தொகுதி. அந்த தேர்தல் தொகுதியில் இருக்கின்ற நீங்கள் சொன்னது போன்ற பள்ளிவாசல் நிர்வாகமோ ஊர் தலைமைகளோ இவ்வாறு தான் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு சம்மாந்துறை பிரதேசத்தில் நிச்சயமாக 2 பேரை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருந்தது. இல்ல, நிச்சயமாக சம்மாந்துறை தொகுதி என்பது தனி சம்மாந்துறை மட்டுமல்ல, நல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சம்மாந்துறை பிரதேச சபை உட்பட அக்கரைப்பத்து பிரதேச சபை, அதே போன்று அட்டாளத்தீஸ்வரி இறக்காமம், அதே போன்று நாவிதம்பள்ளி ஒரு பகுதி சார்ந்த பிரதேச உள்ளடக்கியதாகத்தான் சம்மாந்துறை தொகுதி காணப்படுகின்றது. அப்ப சம்மாந்துறை தொகுதியில நான் சொல்லக்கூடியது இந்த சம்மாந்துறை தொகுதியில காணப்படுவது பள்ளிவாசல் நிறுவனங்களுடைய அரசியல்வாதத்தோடு களம் இறக்கப்படுகின்ற போது தனக்கு சம்மாந்துறை பிரதேச சபைக்கு வெளியில்
குறிப்பாக கல்முனை தொகுதி, அதே போன்று பொத்தியில் தொகுதி, அதே போன்று சம்மாந்தர தொகுதி, ஏனைய பிரதேச சபைகள் காணப்படக்கூடிய அதிகப்படியான வாக்குகள் தனக்கு அளிக்கப்படுகின்ற போது அளிக்கப்படும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய கட்டமைப்பு, நாபில் பவுண்டேஷன் கட்டமைப்பு எல்லா அம்பாறை மாவட்டம் மட்டுமல்ல கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் ஃபுல்லாக செய்து கொண்டு வருகிறோம். அரசியல் கட்டமைப்பாக நாங்கள் கட்சியை செய்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் நிச்சயமாக நாங்கள் வென்றிருப்போம். ஆனால் அந்த பள்ளிவாசல் நிறுவனத்தில் ஆசீர்வாதம் கிடைக்காத காரணத்தினால்தான் நாங்கள் அந்த களத்திலிருந்து ஒதுங்கினோம். ஏன்னா நாங்கள் தேர்தல் கேட்பது பரல ஐனும் இல்லை, பரல கிஃபாயாவும் இல்லை, இந்த மக்களுக்கு செய்ய வேண்டியது. இப்போது நாங்கள் என்ன சொல்வது, பள்ளிவாசலுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இது இந்த பிரதேசத்துக்கு உட்பட்ட தேர்தல். அப்ப இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களும் தத்தமது விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி வாக்குகள் அளிக்கலாம். ஆனால் எனக்கு அதிகப்படியான பள்ளிவாசல் நிர்வாகங்கள் எனக்கு 100% வாக்குகளை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. காரணம், அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் கூடுதலாக ஒரு 80% பள்ளிவாசலுக்கு நான் நேரடியாக உதவி செய்திருக்கின்றேன். அதே போன்று இந்த மக்களுக்கு நேரடியாக உதவி செய்திருக்கின்றேன். உதவி செய்தவர்களை விட்டு சீசனுக்கு வாரவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்றால் செய்நன்றியை மறந்தவர்களாகத்தான் நான் இந்த பிரதேசத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த பிரதேசத்தில் போட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பிரதேசத்தில் பிறந்த மக்கள், அந்தந்த வட்டாரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள். எனவேதான் நான் அதிகப்படியான பணிகளை, வெளிநாட்டில் வேலைவாய்ப்புகள், உள்நாட்டில் வேலைவாய்ப்புகள், பள்ளிவாசல்கள் அபிவிருத்திகள், பாடசாலை அபிவிருத்திகள், வைத்தியசாலை அபிவிருத்திகள், பல்வேறு வகையான உதவிகளை நான் செய்திருக்கின்றேன். இன்று கூட நான் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த போது அங்கே உள்ள குறைபாடுகளை நான் கேட்டறிந்து கொண்டேன். கட்டாயம் செய்ய வேண்டியிருக்கின்றது. நான் சொன்னேன், இப்போது தேர்தல் காலம், தேர்தல் முடிந்த உடனேயே நான் சில விடயங்களை செய்து தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றேன். நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே அரசியலுக்காக வேண்டிய அல்ல, மிக தெளிவாக விளங்க வேண்டும். இது என்னுடைய சம்மாந்துறை மற்ற தொகுதியில் உள்ள, குறிப்பாக சம்மாந்துறை பிரதேச சபைக்கு உட்பட்ட மக்களுக்கு நன்றாக தெரியும். நான் இப்போது களத்துக்கு வந்திருக்கின்றேன். முதல் இந்த மக்களுடைய எண்ணம் நாபில் சார் களத்துக்கு வருவதில்லை, இப்போது வந்திருக்கின்றேன். நிச்சயமாக அவர்கள் அதிகப்படியான வாக்குகளை இன்னைக்கு தந்து வெல்ல வைப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இன்னும் ஒரு கேள்வியுடன் நான் இந்த விடயத்தை முடித்துக் கொள்ள நினைக்கிறேன். நீங்கள் செவியிலே சொல்லும் பொழுது சொன்னீர்கள், சம்பந்தர பிரதேச சபையில் மாத்திரம்தான் நாங்கள் களமிறக்கின்றோம், ஏனைய பிரதேசங்களில் நாங்கள் ஏனைய கட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்பது பற்றி நாங்கள் முனைப்போடு இருக்கின்றோம். அப்படின்னு எந்த கட்சிக்கு நீங்கள் ஆதரவு அளிப்பதாக இல்லை? நிச்சயமாக சில பிரதேச சபைகளில் எங்களுக்கு சார்பான சில சுயேட்சை குழுக்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய ஆசீர்வாதத்தோடு சில சுயேட்சை குழுக்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சில பிராந்தியத்தில் சில கட்சிகள் கட்டாயம் அந்த நிர்வாகத்தை கைப்பற்ற வேண்டும். குறிப்பாக அந்த பிராந்தியத்தில் குறிப்பாக இப்போ அட்டாளச்சேனை பிரதேச சபையை எடுத்து நோக்கினால், அட்டாளச்சேனை பிரதேச சபையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும். அப்போதுதான் அந்த பிராந்தியத்திலே வந்து அங்கே உள்ள அந்த பாராளுமன்ற பிரதித்துவமும் அவங்களுக்கு சேர்ந்து ஆட்சி செய்ய வேண்டியிருக்கின்றது. எங்களுடைய ஆதரவாளர்களுக்கு நாங்கள் எவ்வாறான ஆலோசனைகளை நாங்கள் வழங்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சொல்ல இருக்கின்றோம். அதே போன்று நிந்தோர் பிரதேசத்தை பொறுத்தவரையில் நிந்தோர் பிரதேசத்தில் அதிகமாக முஸ்லீம் காங்கிரஸை நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தவறு செய்து விட்டோம், நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸுக்கு போடவில்லை என்று சொல்லி என்னிடம் நான் முந்த நாள் சென்ற போது என்னிடம் தனது ஆதங்கங்களை வெளியிட்டார்கள். நாங்கள் எம்பியை எடுத்தாலும் ஆனால் அந்த எம்பிக்கு தகுதியான அளவுக்கு நாங்கள் அங்குள்ள வேலைகளை நாங்கள் செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஆக மீண்டும் எங்கள் சபையை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு தோர்மையில் அங்கே இருக்கின்றது. அதே போன்று நாவிதம்பள்ளி பிரதேசத்தில் நான் சார்ந்த சில சோச்சைக்குழு களமிறங்கி இருக்கின்றது. அதே போன்று இறக்காமத்தில் தனக்கு சார்பான சில அமைப்பு களமிறங்கி இருக்கின்றது. அதே போன்று காரதீவு பிரதேச சபை, அதே போன்று அக்கரைப்பற்று. எனவேதான் நாங்கள் இது சம்பந்தமாக எதிரே வருகின்ற 25ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் எந்தெந்த சபைகளில் யார் யாருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை பற்றிய இறுதி முடிவை நாங்கள் அந்தந்த பிரதேசத்தில் உள்ள எங்களுடைய ஆதரவாளர்களுக்கு நாங்கள் எங்களுடைய அங்கத்தவர்களுக்கு நாங்கள் உறுதியாக வழங்க இருக்கின்றோம். எனவே அந்த எல்லா பிரதேசத்தில் உள்ள ஆதரவாளர்களும் சம்மாந்துறை இப்போது போக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் எதிரே வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல் சம்மாந்துறை பிரதேச சபையை நாங்கள் 100% கைப்பற்றுவோம் என்பது மாற்று கருத்து இடமில்லை என்று கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
நிச்சயமாக இந்த அளவோடு நாங்கள் இந்த செவியை முடித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு செவியில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இந்த தேர்தல் மே மாதம் 6ஆம் தேதி இடம்பெற இருக்கிறது. அதற்கிடையில் நாங்கள் பல செவிகளை மாம்பழ சின்னத்தினுடைய தலைவராக இருக்கின்ற எமது உதுமாங்கண்டு நாஃபீர் சார் அவர்களோடு இணைந்து நாங்கள் பேச இருக்கின்றோம். இந்த அளவில் நாங்களும் இந்த செவியை முடித்துக்கொண்டு மீண்டும் மற்றொரு செவியிலே சந்திப்போம். அப்படிகின்ற காலை பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். பின்னால் இந்த தொழில்நுட்பம் வழங்கிய எமது தாரிக் அவர்களுக்கும் அதுபோல கலையத்தில் தொழில்நுட்பம் வழங்கிய எமது முத்தாஸ் அவர்களுக்கும் அதுபோல எங்களுடைய தொலைக்காட்சி பிரதான மௌலவி ஏஆர் சஃபா முகமது ரஜாஹி முகத்தமிழ் காதிரி ஆலிம் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.